இது என்னுடைய 2வது வீடியோ. முதல் வீடியோவ பார்த்துட்டு சில கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. சிலர் பாராட்டியிருந்தீங்க. சிலர் ஃபோன் பண்ணியும் விசாரிச்சாங்க. கூடுதல் விளக்கம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஐ வில் கிவ் யூ மெனி டாட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கனெக்ட் தி டாட்ஸ். அது நான் சொன்னேன்ல, இந்த தபால் துறையில இருக்கிற சில திருடர்கள், அந்த தனித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை பற்றி கூட யாராவது நீங்க கேள்வி கேட்கக்கூடும். நான் இப்போ பதிவு பண்ற இந்த வீடியோ ஒரு மொபைல் ஃபோன்ல பதிவு பண்றேன். அத வந்து ஒரு டிஜிட்டல் கேமரால பதிவு பண்றது மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. இருக்கிறத அப்படியே சொல்லணும். இல்ல நாய பூனைன்னு சொல்லக்கூடாது, பூனை நாயின்னு சொல்லக்கூடாது. திருடர்கள திருடர்கள்னு சொல்லணும். வேற வழி இல்ல. ஏன் அத நான் இப்படி சொல்றேன்றதுக்கான சில காரணம் சொல்றேன். இங்க இருக்கிற இந்த தபால் பட்டுவாடை செய்யற பொறுக்கி நாய பத்தி சொன்னேன். அதுவும் நாய் நாயா தான் சொல்லணும், பூனை பூனையா தான் சொல்லணும். அவன் என்னை தாக்கினதுக்காக நான் மருத்துவமனைக்கு சென்று புகார் கொடுத்தேன். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு, கவுண்டர் குடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டதாக சொல்லல. அதுக்காக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போகல. சிகிச்சை போட்டு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல மெமோ குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணும்போது கூட நான் மருத்துவ சிகிச்சை எடுக்கவில்லை என்று அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த தவற்றை அவன் செய்த சரியான அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை மாற்றுவதற்காக அவன் போயிட்டு வேறொரு நாள்ல ஒரு தேதியை போட்டு ஒரு ஓபி சீட்டை வாங்குறான். ஓபி சீட்டை வாங்கி எங்க ஸ்டாஃப் கூட வந்து மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து போலீஸ் போஸ்ட் சூப்பரண்ட் கடிதம் எழுதுறான். எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொன்னவன் இப்ப எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு ஓபி எழுப்புறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன இனம் இனத்தோட சேரும் அல்லவா? அதை வைத்துக் கொண்டுதான் வேறொரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அந்த செக்ஷன் ஆட் பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. குற்றம் நடக்காத மாதிரி அவன் ரொம்ப யோக்கியப்பட்ட மாதிரி பேசும்போது, நான் வந்து இவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிய பத்தி கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதாவது 1998ல அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்ட நான் கொடுத்திருக்கேன். கம்ப்ளைண்ட் எப்படி கொடுத்திருக்கேன்? புகார் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லா அலுவலகங்களும் புகார் பெட்டி வச்சிருப்பாங்க, அல்லது புகார் புத்தகம் வச்சிருப்பாங்க. புகார் பெட்டியில நீங்க பேப்பர்ல எழுதி போடலாம், அல்லது புகார் புத்தகத்தை கேட்டு வாங்கி அதுல எழுதலாம். நான் இருக்கிற ஊர்ல 2007ல மறுபடியும் அதை விட சீரியஸான ஒரு மிஸ்டேக் வந்து, அப்ப போயிட்டு மறுபடியும் புகார் புத்தகத்துல எழுத போனா 98ல எழுதின புகார் 2007 வரைக்கும் பார்க்கவே இல்லை, நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்று எனக்கு தெரிந்தது. நடவடிக்கை எடுத்திருந்தால் மறுபடியும் தவறு நடக்காது. நடவடிக்கை எடுக்கவில்லை. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீசஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீசஸ்லாம் நேர்ல மீட் பண்ணி அவங்க ரிட்டனா அவங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, அதுல பார்த்தேன் சீன் கூட எழுதலையா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டார். இல்லைன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை கோர்ட்டுக்கு போன பிறகு புகார் புத்தகத்தோட நகல் கேட்டது. அதை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. ஏன்? குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிடக் கூடாது, குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும், மாதராஜ் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை, அரசு ஊழியர் பாதிக்கப்பட்டால் குடும்பம் கெட்டுவிடும், வருமானம் கெட்டுவிடும், பயன் கெட்டுவிடும், பணி மூப்பு கெட்டுவிடும், பதவி உயர்வு கெட்டுவிடும். அதாவது குற்றவாளி குற்றவாளியாக அரசாங்கத்துல தொடரலாம், பொதுமக்கள் குற்றவாளியாக இருக்கலாம், தண்டிக்கப்படலாம். இது இந்தியாவுடைய நிலை. இதற்கு என்ன செய்திருக்கலாம் என்று உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நான் என்ன செய்தேன் என்று அடுத்த வீடியோ